இன்றைக்கு ஆசீர்வாதத்தை சத்தியத்தின் மூலமாய் அறிந்து கொள்கிறோம், விசுவாசத்தின் மூலமாய் நாம் அதை பெற்றுக்கொள்கிறோம். சத்தியத்தை கேட்குறோம், ஒவ்வொரு வாரமும் சொல்லிகிட்டே இருக்கிறேன், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கடந்த 7 செய்திகளாக சொல்லிட்டேன், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் சொல்லிகிட்டே இருக்கிறேன். நீங்கள் அறிந்து கொள்கிறீங்க. அறிந்து கொள்ளும் பொழுது உங்களுக்கே தெரியாமல் உங்களுக்குள்ள விசுவாசம் எழும்புகிறது. விசுவாசம் எழும்பி என்ன பண்ணுறதுன்னா, நீங்கள் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறீர்கள். வசனம் சொல்லுகிறது, விசுவாசம் கேள்வினால் வரும், கேள்வி தேவனுடைய வார்த்தையினால் வரும், வசனத்தினால் வரும். எப்படி எனக்கு விசுவாசம் வருதுன்னா, கேட்குறேன். என்னத்த கேட்டால், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். அதை கேட்டுக்கொண்டே இருக்கிறேன். எனக்கே தெரியாமல் எனக்குள்ள விசுவாசம் வருகிறது. விசுவாசம் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, ஆசீர்வாதங்களை நான் பெற்று அனுபவிக்கிறேன். நான் சொல்லுகிறேன், நீங்கள் கேட்க போகிறீங்க, இந்த வருஷம் ஃபுல்லாக ஆசீர்வாதம் தான் பேச போகிறேன். உங்களுக்கே தெரியாமல் என்ன வரப்போகுதுன்னா, உங்களுக்குள்ள விசுவாசம் வரப்போகுது. விசுவாசத்தின் மூலியமாக எதெல்லாம் இழந்தீங்களோ அதெல்லாம் நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். ஆமென். இந்த வசனத்தை வச்சு தான் பார்த்தோம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும், ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினால பெறும்படியாகவும் இப்படி ஆயிற்று. பாருங்க, இங்க சொல்லுகிறார், பவுல் சொல்லுகிறார், இது வந்து ஏதோ வசனம் கிடையாது, இது வந்து ஒரு வெளிப்பாடு. என்ன வெளிப்பாடுனா, மரத்திலே தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி இந்த நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். நம்முடைய சாபம் எல்லாம் யார் மேலே போச்சுன்னா, கிறிஸ்துவின் மேலே போச்சு. போனதுனால நமக்கு என்ன வந்திருக்கிறதா, ஆசீர்வாதம் வந்திருக்கிறது. நாம் சாபத்திலிருந்து இன்றைக்கு மீட்கப்பட்டிருக்கிறோம். நம்ம மேலே சாபம் இல்லை. இன்னைக்கு நிறைய சபையில் கூப்பிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, சாபத்தை உடைக்கிறாங்க. யாருக்கு உடைக்கிறாங்க? புறஜாதிகளுக்கு உடைக்கிறாங்க, கிறிஸ்தவர்களையே உடைக்கிறாங்க. நான் சொல்லுகிறேன், நம்ம மேலே சாபம் இல்லை, எதையும் உடைக்க தேவையில்ல. நீங்கள் அறிந்து கொண்டால் போதும், நீங்கள் ஆசீர்வாதமாய் மாறுவீர்கள். ஆமென். பாருங்கள், இங்கே என்ன நடக்குதுன்னா, இன்னைக்கு உலகத்தில் என்ன பிரச்சனைனா, அவர்கள் சாபத்துக்குள்ளே வாழ்ந்துட்டு கொண்டு இருக்கிறார்கள். கிறிஸ்தவங்களே பார்த்தீங்கன்னா அவர்கள் சாபத்துக்குள்ளாக இருக்கிறார்கள். ஏன் அவங்க சாபத்தில் இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவர்கள் யாரும் என்ன பண்ணலன்னா, அந்த சத்தியத்தை அவர்களுக்கு சொல்லவில்லை. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீங்க, அந்த சத்தியத்தை சொல்லாதனாலே இன்றைக்கு நிறைய பேர் சாபத்துக்குள்ளே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் நான் என்ன பண்ணேன்னா, உங்களுக்கு நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்கிற சத்தியத்தை நான் சொல்லி கொண்டிருக்கிறதுனால நீங்கள் அதை அறிந்து கொண்டிருக்கிறீர்கள். அறிந்து கொள்றதுனால கொஞ்ச நாள் நீங்கள் விசுவாசிக்க போகிறீங்க. விசுவாசத்தின் மூலியமாக என்ன பண்ண போகுதுன்னா, நீங்கள் ஆசீர்வாதத்தை நீங்கள் வாழ்க்கையில் பெற்று அனுபவிக்க போகிறீர்கள். ஆமென். அப்போ நான் சாபம் என் மேலே இல்லை, என் மேலே என்ன இருக்குது சொல்லுங்கள்? சாபம் என் மேலே இல்லை, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஒரு வசனத்தை பார்க்கலாம், உங்கள் மேலே சாபம் இல்லைன்னு சொல்லுகிற ஒரு வசனத்தை பார்க்கலாம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 18வது வசனம் வாசிங்க. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான். பாருங்க, ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு என்ன சொல்றாருன்னா, தேவனால் பிறந்தவன் எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான். என்ன சொல்ல வர்றாருன்னா, யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்களோ அவங்களை யார் தொட முடியாதுன்னா, பொல்லாங்கன் அவர்களை தொட முடியாது, பிசாசு அவர்களை தொட முடியாது. பொல்லாங்கன் என்று சொன்னால் பிசாசு, பிசாசு என்று சொன்னால் சபிக்கப்பட்டவன். இந்த சாபம் என்ன பண்ண முடியாதுன்னா, கிறிஸ்தவர்களை தொட முடியாதான். கிறிஸ்தவன் சொல்றான், என்ன பலாருன்னு பிசாசு அடிச்சிச்சு, அடிக்காது, உங்களை பிசாசு தொடவே முடியாது. ஏன்னா உங்களுக்குள்ள யார் இருக்கிறார்னா, கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கிறார், பரிசுத்தாவியான உங்களுக்குள்ள இருக்கிறார். அது மட்டும் இல்லை, பிதாவாகிய தேவன் உங்களுக்குள்ள இருக்கிறார். உங்களை யாரும் தொட முடியாது. ஆனால் ஒன்று பண்ணலாம், பிசாசால ஒன்று பண்ண முடியும். என்ன பண்ண முடியும்னா, அவன் வஞ்சிக்க முடியும். அவன் டிசப்ஷன். அவன் என்ன பண்ணுறான்னா, உங்களை வஞ்சனைக்குள்ளாக நடத்துகிறான். இந்த ஆதாம் ஏவாள் பார்த்தீங்கன்னா, அவர்கள் தேவனுடைய சாயலின்படியும் ரூபத்தின்படியும் அவர் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். பிசாசால் என்ன பண்ண முடியலன்னா, அவர்களை தொட முடியல. ஆனால் என்ன பண்ணுறன்னா,
அவர்களை வஞ்சனைக்குள்ளாக நடத்தி பொய்ய சொல்லி என்ன பண்ணுறான்னா அவர்களை வீழ்த்தி விடுகிறான். ஆனால் வசனம் சொல்கிறது நாம் ஆதாமை காட்டிலும் உயர்ந்தவர்களாக இருக்கிறோம். நாம் தேவனுடைய சாயலின்படி தேவனுடைய ரூபத்தின்படி மட்டும் படைக்கவில்லை. நம்மளை எப்போ நம்ம ரட்சிக்கப்பட்டோமோ இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் பிதாவாகிய தேவன் கிறிஸ்து நமக்குள்ள வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். நம்மை பிசாசு தொட முடியாது, நம்மை சாபம் தொட முடியாது. அல்லேலூயா. அப்போது நாம் இன்றைக்கு சாபத்துக்குள்ளாக இல்லை, நாம் ஆசீர்வாதத்துக்குள்ளாக இருக்கிறோம். சாபம் நம்மை தொட முடியாது. அடுத்த வசனம் வாசிங்க. தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்றும் அறிந்திருக்கிறோம். பாருங்க, நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம், நாம் தேவனால் பிறந்திருக்கிறோம், நாம் மறுபடியும் பிறந்திருக்கிறோம். யாரால? பரிசுத்த ஆவியானவரால் பிறந்திருக்கிறோம். என்ன சொல்றாருன்னா உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். உலகம் எங்க இருக்குன்னா சாபத்துக்குள்ளாக இருக்கிறது. ஆனால் யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களோ, யாரெல்லாம் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களோ அவர்கள் மேலே சாபம் இல்லை, அவர்களை பொல்லாங்கன் தொடவே முடியாது. சாபம் உங்களை தொட முடியாது, ஏனால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அதுதான் பவுல் சொல்கிறார், இந்த மண்பாண்டதுக்குள்ளே மகத்தான வல்லமை, இது ஒரு அபிஷேகம், இது ஒரு ஆற்றல், இது ஒரு வல்லமை, இது ஒரு பலன். இது என்ன பண்ண முடியாதுன்னா எந்த ஒரு சாபமும் உங்களை தொட முடியாது. அல்லேலூயா. இப்போது நம்ம நிருபத்தை வாசித்தோம், 1 யோவான் நிருபத்தை வாசித்தோம். யோவான் சுவிசேஷத்துக்கு போகலாம். அங்கே பாருங்கள் 17ஆம் அதிகாரம், யோவான் 17ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை பாருங்கள். நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன், நான் உலகத்தின் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல, ஆதலால் உலகம் அவர்களை பகைத்தது. பாருங்க, நான் உம்முடைய வார்த்தை அவர்களுக்கு. இயேசு சொல்லுகிறார், இயேசு என்ன பண்ண போகிறான்னா கொஞ்ச நாளில் இயேசு அவங்க அரெஸ்ட் பண்ண போகிறாங்க, இயேசுவை கைது செய்ய போகிறாங்க. கைது செய்யறதுக்கு முன்னாடி இயேசு சொல்லுகிறார், நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன். என்ன வார்த்தை கொடுத்தார்? இந்த ராஜ்யத்தின் குறித்த சுவிசேஷத்தை என்ன பண்ணிட்டார்னா சொல்லிட்டார், வார்த்தையெல்லாம் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் சொல்றார், நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தான். அவர் யாரு? உலகத்தானா? இயேசு உலகத்தான் அல்ல, தேவனால் பரிசுத்த ஆவியினால் அவர் பிறந்தவர், அவர் ஆசீர்வதிக்கப்பட்டவர். அவர் சொல்றாரு, நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும். அவர்கள் யாருன்னா உங்களை சொல்றாரு, நீங்களும் உலகத்தார் அல்ல, உங்க மேலே அந்த சாபம் இல்லை, உங்க மேலே என்ன இருக்குன்னா ஆசீர்வாதம் இருக்கிறது. அதுக்கப்புறம் சொல்றாரு, அல்ல, ஆதலால் உலகம் அவர்களை பகைத்தது. பாருங்க, உங்களுக்கும் இந்த உலகத்துக்கும் ஒரு டென்ஷன் இருக்குன்னா அது நிச்சயமாக கண்டிப்பாக இருக்கும். பகை இருக்குன்னா கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். உங்களை பார்த்து பொறாமப்படுறாங்களா? கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா இயேசுவை பார்த்து பொறாமப்பட்டாங்க, இயேசுவை பார்த்து டென்ஷனுக்குள்ள ஆனாங்க, இயேசுவை பகைச்சாங்க. ஏன்னா அவர் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அதே போல நீங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். உங்களை உலகம் பகைக்கும். அவன் இது பண்ணிட்டான் அதை பண்ணிட்டா சொல்லாதீங்க, நிச்சயமாக பகைக்கும். ஆனால் கர்த்தர் உங்களை அந்த இடத்துல உயர்த்துவார், அதான் ஆசீர்வாதம். அதுக்கப்புறம் வாசிங்க 15வது வசனம். நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். சொல்றார், நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல். நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா வேண்டிக் கொண்டு இருக்கிறாங்க, ஆண்டவரே இந்த உலகம் எனக்கு பிடிக்கல, இந்த உலகத்தில் வாழ்றதுக்கு பிடிக்கல, எங்கே பார்த்தாலும் பிரச்சனை ஆண்டவர். வீட்டில் பார்த்தா பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை, சரீரத்தில் பிரச்சனை, வேலையில் பிரச்சனை, எனக்கு இந்த இடத்துல வாழ பிடிக்கல ஆண்டவரே, என்னை சீக்கிரமாக எடுத்துக்கோங்க. ஜெபம் பண்ணுறாங்க. ஆனால் இயேசு என்ன ஜெபம் பண்ணுறாருன்னா, நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல். இயேசு என்ன ஜெபம் பண்ணுறாருன்னா, நீங்கள் இங்கே தான் இருக்கணும்னு ஜெபம் பண்ணுறாரு. நீங்கள் என்ன சொல்லணும்னா போயிட போயிடும். இயேசு என்ன பண்ணுறாருன்னா நீங்கள் இங்கே இருக்கணும்னு ஜெபம் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லை, நீர் அவர்களை தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். பாருங்க, இந்த சாபம் நிறைந்த உலகத்தில் நீங்கள் இங்கிருந்து ஆசீர்வாதமாய் மாற வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது, தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஆமென். சீக்கிரம் மேலே போயிடணும், இயேசு என்னை கூப்பிட்டு போயிடணும் நினைக்காதீங்க. நீங்கள் இங்கேருந்து நல்லா ஆகிட போகிறீங்க. உங்கள் கடன் பிரச்சனை மாற போகுது, நீங்கள் வீடை கட்ட போகிறீங்க, நீங்கள் ஆஸ்திகளை சுகந்தரிக்க போகிறீங்க, அநேக லேண்டுகளை சுகந்தரிக்க போகிறீங்க. ஏன்னா உங்கள் மேலே என்ன இருக்குன்னா ஆசீர்வாதம் இருக்கிறது, சாபம் உங்கள் மேலே இல்லை. அடுத்த வசனம் வாசிங்க, 16வது வசனம். நான் உலகத்தின் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. பாருங்க, நான் உலகத்தார் அல்லாதது போல அவர்களும். நான் சாபத்துக்குள்ளே இல்லை, அவர்களும் நீங்களும் சாபத்துக்குள்ளே இல்லைன்னு சொல்லிட்டு அப்புறம் சொல்கிறாரு,
உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். பாருங்க என்ன சொல்ல வர்றாருன்னா, ஏன் அவர்கள் இன்றைக்கு அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் தான், ஏன் அவர்கள் இன்றைக்கு சாபத்துக்குள்ள இருக்கிறாங்கன்னா, ஏன் அவர்கள் சாபத்துக்குள்ள வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்கன்னா, அவங்க அந்த சத்தியத்தை அறிந்து கொள்ள. எல்லாரும் என்ன சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா, நீங்க சாபத்துக்குள்ள இருக்கிறீங்க, நீங்க சாபத்துக்குள்ள இருக்கிறீங்க சொல்லி கொடுத்துட்டாங்க. யாருமே நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் சொல்லல. சத்தியம் தெரியாதனால இன்றைக்கு எல்லாரும் சாபத்துக்குள்ள இருக்கிறார்கள். கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவருடைய எக்கனாமி பார்த்தீங்கன்னா டவுனா இருக்கு. சொன்னதெல்லாம் என்னன்னா, நீ புழு, நீ பூச்சி, நீ குப்பைன்னு சொல்லிட்டாங்க. இவங்க குப்பை மாதிரி இருக்கிறாங்க. ஆனால் எப்போ சத்தியத்தை நாம் அறிந்து கொள்கிறோமா, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், ஆபிரகாமின் ஆசீர்வாதம் என் மேலே இருக்கிறது, ஆபிரகாம் செல்வ சீமானாய் மாறினான் எப்போ நான் அறிந்து கொள்கிறேனோ, நான் விசுவாசிக்க ஆரம்பிப்பேன். விசுவாசத்தின் மூலியமாய் நான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வேன். குழந்தைங்க பார்க்காதீங்க, குழந்தைங்க அப்படி தான் போயிட்டு இருக்கும். அந்த இயேசு சொல்லுகிறார், காதுள்ளவன் கேட்கப்படுவான். நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்கும், ஆனால் காதை என்ன பண்ணால் விழிப்பாக வச்சுக்கணும். ஆமென். அப்போது நாம் இன்றைக்கு சாபத்துக்குள்ளே இல்லை, நாம் எதுக்குள்ளே இருக்கிறோம்னா ஆசீர்வாதத்துக்குள்ளே இருக்கிறோம். அந்த ஆசீர்வாதத்தின் சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ரெண்டாவது, நாம் அந்த ஆசீர்வாதத்தை விசுவாசிக்க வேண்டும். விசுவாசத்தின் மூலியமாய் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இன்னொரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். பாருங்க, ஆதாம் பாவம் செய்ததன் மூலியமாய் இந்த உலகத்தில் சாபத்தை கொண்டு வந்து விட்டான். ஆபிரகாம் செஞ்ச பாவத்தின் மூலியமாய் சாபம் இந்த உலகத்துக்குள்ள நுழைந்து விட்டது. ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தை படைக்கும் பொழுது சாபத்தில் உண்டாக்கல. ஏதேன் தோட்டத்தை சாபம் நிறைந்த ஏதேன் தோட்டமாய் உண்டாக்கவில்லை. ஏதேன் தோட்டத்தை ஆண்டவர் உண்டாக்கும் பொழுது ஆசீர்வாதமான தோட்டத்தை உண்டாக்கினார், ஆசீர்வாதமான உலகத்தை உண்டாக்கினார். ஆனால் எப்போ ஆதாம் ஏவாள் பாவம் செய்தார்களோ அன்றைக்கு சாபம் உள்ள நுழைந்தது. ஆண்டவர் சொன்னார், நீ தோட்டத்துள்ள சகல விருட்சத்தின் கனியும் புசிக்கலாம், ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை நீ புசிக்கிற நாளிலே நீ சாகவே சாவாய். அவங்க என்ன பட்டாங்கன்னா, தேவன் சொன்னார் இது செய்யாதன்னு சொன்னார், ஆனால் இவங்க அதை தான் போய் செஞ்சாங்க. நம்ம சொல்கிறத செய்ய மாட்டோம். பாருங்க, இந்த கோடை போட்டு வச்சு தான் நம்ம என்ன பண்ணோம், அந்த கோடை தான் தாண்டி போகிறாள். பாச சொல்லுவார், இது செய்யாதம்மா, இது நல்லது இல்லைம்மா, சொன்னால் செஞ்சு தான் பார்ப்போமே. அதே போல தான் இந்த தேவன் சொன்னதை என்ன பண்ணாங்கன்னா, அவர்கள் மீறினார்கள். அந்த வசனம் சொல்கிறது, அவர்கள் மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டார். ஆமே, நம்ம மீறிட்டோம். மீறினதுனால என்ன வந்துச்சுன்னா, இந்த உலகத்தில் சாபம் வந்து விட்டது. அது எல்லாத்துலேயும் பொருளாதாரத்தில் பிரச்சனை கொடுத்துச்சு. அது மட்டும் இல்லை, சரீர பிரகாரமான பிரச்சனை வந்துச்சு. அது மட்டும் இல்லை, குடும்பத்திலையும் பிரச்சனையை கொண்டு வந்தது. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நாம் பார்த்தோம். திரும்பி ஒரு வாட்டி நாம் பார்த்துட்டு அடுத்தது போகலாம். அவர் ஸ்திரியை நோக்கி, நீ கர்ப்பவதியா இருக்கும்போது உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணி. பாருங்க, இப்போ என்னன்னா, சரீர பிரகாரமான சாபம் வந்து விட்டது. ஆண்டவர் மனுஷனை படைக்கும் பொழுது வியாதியுள்ள சரீரமாய் தேவன் படைக்கவில்லை. தேவன் மனிதனை படைக்கும் போது ஆசீர்வாதமான ஒரு சரீரமாய் தேவன் படைத்தார். ஆனால் எப்போ இவர்கள் பாவம் செய்தார்களோ அன்றைக்கு இந்த சரீரத்தில் ஒரு பிரச்சனை வந்துச்சு. இப்போ பிள்ளை பிறக்குது. பிள்ளை பிறக்கும் போது என்ன வருது? வேதனை, கஷ்டத்தோடு என்ன பண்ணுறாங்கன்னா பிள்ளையை பெற்றுக்கிறாங்க. நிறைய பேர் பிள்ளை பிறக்கும் போது என்ன பண்ணுறாங்கன்னா செத்து கூட போகிறாங்க. இதெல்லாம் எப்படி நடக்கிறதுனா, இதெல்லாம் சாபத்தின் மூலியமாய் வந்த ஒரு பிரச்சனை. அடுத்த வசனத்தை பாருங்க. வேதனையோடு பிள்ளை பெறுவாய், உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்ளுவான் என்றார். பாருங்க, இது என்னன்னா குடும்ப சாபம். உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்வார். இந்த குடும்பத்துக்குள்ள என்னன்னா, ஆண்டவர் குடும்பத்தை எதுக்கு படைத்தார்னா சமாதானத்தோடு இருக்கும்படி, சந்தோஷத்தோடு இருக்கும்படி தேவன் என்ன பண்றாருன்னா குடும்பத்தை படைத்தார். ஆண்டவர் என்ன பண்றாருன்னா சந்தோஷத்தோடு என்ன பண்றாருன்னா குடும்பத்தை படைத்தார். ஆனா எப்போ சாபம் வந்ததோ, அவன் உன்னை ஆண்டு கொள்வான். உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்வான். இவன் பாருங்க, இந்த மனைவி பாருங்க, ஆசையா புருஷன்கிட்ட போறா. புருஷன் என்ன பண்றாரு? எட்டி உதைக்கிறாரு, ஆண்டு கொள்ளுகிறார். இது என்னன்னா குடும்ப சாபம் இங்கே தான் வந்துச்சு. ஆண்டவர் மனுஷனை படைக்கவில்லை, சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு படைச்சார். ஆனால் இந்த சாபம் என்ன பண்ணுச்சுன்னா குடும்பத்தில் பிரச்சனையை கொண்டு வந்து. அது மட்டும் இல்லை, இன்னொன்று வாசிங்க. பின்பு அவர் ஆதாமை நோக்கி,
நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன்னிமிதம் சபிக்கப்பட்டு. இப்போ என்ன சாபம் வருதுன்னா எக்கனாமிக் சாபம், பொருளாதார சாபம். ஆண்டவர் ஆதாமுக்கு என்ன பண்ணுறாருன்னா ஒரு பொழுதுபோக்காக என்ன பண்ணுறாருன்னா வேலையை கொடுத்துட்டார். 2 பேர் தான் இருக்கிறீங்க, உங்களுக்கு போர் அடிச்சிட போதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா, சரி என்ன பண்ணு, நீ ஃபார்மிங் பண்ணு, நீ அக்ரிகல்ச்சர் பண்ணு, விதையை போட்டு வளரும், அதை நீ வச்சு சாப்பிடு. அதுக்காக என்ன பண்ணுறாருன்னா வேலையை கொடுத்தார், ஒரு பொழுதுபோக்காக வேலையை கொடுத்தார். ஆனால் எப்போ சாபம் வந்ததோ இவங்க விதைக்கிறாங்க, விதைக்கும் போது என்ன வருதுன்னா முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கிறது. விதை போடுறாங்க, கூட சேர்ந்து என்ன வருதுன்னா முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கிறது. இதெல்லாம் எடுக்கிறதுல அவங்களுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. அதன் மூலிமா அவருக்கு வேர்வை சிந்தி என்ன பண்ணுறாங்கன்னா சம்பாதிக்கிறார்கள். ஆமென். இன்னைக்கு வேர்வை என்னன்னா சாபம். நிறைய பேர் வேர்வை சிந்தி என்ன பண்ணுறாங்கன்னா வேலை செய்கிறாங்க, இது சாபங்க. ஆண்டவர் சாபத்தை முறியடித்து விட்டார். அவர் வேர்வை சிந்திட்டார், வேர்வை சிந்திட்டார், நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும்படி. அவர் முள் கிரீடத்தை அவர் சுமந்து கொண்டார், நாம் ஆசீர்வாதமாக இருக்கும்படி. ஹல்லேலூயா. அப்போது ஆதாம் மூலிமா என்ன வந்துச்சுன்னா இந்த உலகத்தில் சாபம் நுழைந்தது. ஆனால் வசனம் சொல்கிற 2ஆம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலியமாய் ஆசீர்வாதம் நம்மேல் வந்திருக்கிறது. புறஜாதிகளாகிய நம்மேல் ஆசீர்வாதம் வந்திருக்கிறது. இந்த ஆசீர்வாதம் என்ன பண்ணுதுன்னா குடும்பத்தில் சந்தோஷத்தை கொண்டு வருது, சமாதானத்தை கொண்டு வருது. அது மட்டும் இல்லை, வியாதி இல்லாத வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அது மட்டும் இல்லை, பொருளாதாரத்தில் ஒரு ஹை லெவலில் போயிட்டு இருக்கிறோம். 10,000 ரூபாய் வாங்கினீங்க, ஆனால் சர்ச்சுக்கு வரும்போது கொஞ்சம் அதிகமாகுதா? 11,000 ஆயிருக்கு, 15,000 ஆயிருக்கு, 20,000 இருக்குது, சில பேருக்கு 50,000 ஆயிருக்கு, சில பேருக்கு 1,00,000 வந்திருக்கு. நிறுத்திக்கூடாது, அப்படியே போயிட்டே இருக்கும் இயேசுவின் நாமத்தினால. ஆமென். ஏன்னா உங்கள் மேலே என்ன இருக்குன்னா அந்த ஆசீர்வாதம், இந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதம் உங்கள் மேல் இருக்கிறது. ஆமென். பாருங்க, ஆண்டவர் ஆபிரகாம் பார்த்து சொல்கிறாரு, உன் தேசத்தையும் உன் இனத்தையும் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு போ. அங்கே என்ன சொல்லிட்டாருன்னா போ, இங்கேருந்து போயிடு. பாருங்க, அவன் சாபத்துக்குள்ளே இருந்தான். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா ஆசீர்வாதத்துக்குள்ளே அவனை தள்ளிவிட்டார். நீங்கள் என்றைக்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீர்களோ அன்றைக்கு முன்னாடி சாபத்துக்குள்ளாக இருந்தீங்கள். ஆனால் என்றைக்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீர்களோ அன்றைக்கு நீங்கள் ஆசீர்வாதத்துக்குள்ளே தள்ளப்பட்டு விட்டீர்கள். ஆமென். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென். உங்கள் மேலே சாபம் இல்லை, சாபத்தெல்லாம் உடைக்க தேவையில்லை, எனக்கு அந்த வேலைலாம் கிடையாது. சொல்கிற வேலை, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. இன்னொரு காரியத்தை சொல்கிறேன். சாபம் அடிமைத்தனத்துக்குள்ளாக நடத்துகிறது, ஆசீர்வாதம் விடுதலைக்குள்ளாக நடத்துகிறது. இந்த சாபம் என்ன பண்ணுதுன்னா அடிமைத்தனத்துக்குள்ளாக மனுஷனை என்ன பண்ணுதுன்னா ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிடுது. ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா பாப்பர்னா என்னன்னா அப்படியே ஓட்டாண்டி ஆக்கிடுது. மனுஷனை அப்படியே ஒன்றுமேலாம் ஆக்கி அப்படியே என்ன பண்ணுதுன்னா சாவடிச்சிடுது. அதான் சாபம். ஆனால் ஆசீர்வாதம் என்ன பண்ணுதுன்னா உங்களை விடுதலைக்குள்ளாக நடத்துகிறது. ஒன்றுமில்லாமல் ஆக்குறது இல்லை, இது அந்த இடத்துல பழுகி பெருக செய்கிறது. ஆமே. அப்போது சாபம் என்ன பண்ணுது? சாபம் என்ன பழுக இல்லை, சாபம் என்ன பண்ணுதுன்னா நம்மை அடிமைத்தனத்துக்குள்ளாக நடத்தி நம்மை ஒன்றுமெல்லாம் ஆக்கி போடுகிறது. பாருங்க, ஒருத்தவங்க சொன்னாங்க, ஏன் கம்பல் கூட அவர் என்ன பண்ணிட்டாருன்னு வச்சிட்டாரு, அதை கூட விட்டு வைக்கல. ஏன் தாலி செயினை கூட அவர் விட்டு வைக்கல, எல்லாத்தையும் போய் வச்சிட்டார் அவர். பாருங்க, இதெல்லாம் என்னன்னா சாபம். இந்த சாபம் என்ன பண்ணுதுன்னா அவனை ஒன்றுமில்லாமல் ஆக்கி அடிமைக்குள்ளாக நடத்தி அவனை ஒன்றுமில்லாமல் ஆக்குகிறது. சில பேர் சொல்கிறத கேட்டிருக்கிறேன், ஈவன் அவர் ரேஷன் கார்டை கூட வைக்கலையாம், ரேஷன் கார்டை கூட எடுத்துன்னு போய் வச்சுட்டாராம். புதுசாக சொல்கிறீங்க, ரேஷன் கார்டு வச்சா காசு வருமா? பாருங்க, ரேஷன் கார்டை கூட எடுத்து போய் வச்சிடுறாங்க. பாருங்க, இதெல்லாம் அடிமைத்தனத்துக்குள்ளாக நடத்தி ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிடுது. சில பேர் சொல்கிறாங்க பாஸ்போர்ட்டு கூட எடுத்துன்னு போய் வச்சுட்டாராம் ஒருத்தர். பாருங்க, இதெல்லாம் என்ன பண்ணுதுன்னா நம்மை ஒன்றுமில்லாமல் ஆக்குகிறது. ஆனால் ஆசீர்வாதம் நம்மை உயர கொண்டு போகிறது. அல்லேலூயா. பாருங்க, ஒருத்தங்க சொன்னாங்க, அவங்க பேரனுக்கு சொல்லி கொடுத்தாங்களாம், தம்பி நீ இந்த கடையும் தெரிஞ்சு வச்சுக்கணும், இந்த கடையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். எந்த கடை? எந்த கடைங்க சொல்லுங்க, வாயை திறந்து.
ஆ, சாராய கடையில் சேட்டு கடை, அடகு கடை, எதனா ஆத்திரம் அவசரத்துக்கு என்ன பண்ணோம்னா அது ஹெல்ப் பண்ணும்பா, நீ அதை தெரிஞ்சு வச்சுக்கிறோம். சாபத்தை பற்றி சொல்லி கொடுக்குறது நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் ஆசீர்வாதத்தை குறித்து சொல்லி கொடுக்குறது யாரும் இல்லை. ஆசீர்வாதத்தை சொல்லி கொடுக்குறது எதுதான் இருக்குன்னா சபை தான் இருக்கிறது. இந்த திருச்சபை தான் என்ன பண்ணுதுன்னா ஆசீர்வாதத்தை பற்றி சொல்லி கொடுக்குறது. கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி மடியிலே நீ கொடுங்க. நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் விசுவாசிங்க, நீ கொடுங்க. கொடுத்தா கர்த்தர் என்ன பண்ணுவார்னா உங்களை அமுக்கி குலுக்கி சரிஞ்சு விழும்படி ஆசீர்வதிப்பார். இதை சொன்னா எல்லாருக்கும் என் மேல கோவம். நான் எப்போ பார்த்தாலும் குடு குடு குடுன்னு பேசின்னு இருக்கிறாரு. நான் எதுக்கு குடு குடுன்னு பேசுகிறேன்னா ரேஷன் கார்டு எடுத்துன்னு போய் வைக்காமல் இருக்கிறது தான் குடு குடுன்னு பேசுகிறேன். நான் எதுக்கு குடு குடுன்னு பேசுகிறேன்னா நீங்கள் தாளிச்சேன்னு எடுத்து வைக்காமல் இருக்கிறது தான் நான் குடு குடு பேசிகிட்டு இருக்கிறேன். ஆமென். நல்லாயிருக்கும், இஎம்ஐலாம் நல்லாயிருக்கும். அவன் சொல்லுவான், நான் இது இவ்வளோ தரேன், நான் இப்போயே தந்துடுறேன் உனக்கு, நீ எவ்வளோ வேணும் சொல்ல, நான் இப்போயே தந்துடுறேன். ஆனால் சேலரி வரும்போது தான் எல்லாம் என்ன ஆகும்னா அது போயிடும். என்னன்னா 50,000 வந்துச்சு, 20,000 தான், எல்லாம் போயிடுச்சு. இது சாபம். சாபம் என்ன பண்ணுதுன்னா உங்களை அடிமைத்தனத்துக்குள்ளாக நடத்துகிறது. இது ஒரு டைட்டானிக் கப்பல் போல. இஎம்ஐலாம் நல்லா இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லா பளபளன்னு இருக்கும். கொஞ்ச நாள் என்ன ஆக போகுதுன்னா இது மூழ்க போகிறதுன்னு அர்த்தம். ஆமென். இன்று கவனமாக இருங்க, இஎம்ஐலாம் போய் மாட்டிக்காதீங்க, கடத்தெல்லாம் போய் மாட்டிக்காதீங்க. அது உங்களை ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடும். ஆனால் ஆசீர்வாதம் உங்களை பழுகி பெருக செய்யும். ஆமென். இருக்கிற இடத்துலேருந்து உங்களை உயர்த்தினே இருக்கும். நீங்கள் வர 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 என்ன ஆகிடுவீங்கன்னா நீங்கள் பெரியவர்களாய் மாறிவிடுவீர்கள். வர வர ஆசீர்வாதத்துக்குள்ளே நீங்கள் போய் விடுவீர்கள். இன்னொரு காரியத்தை நான் இதை மட்டும் பார்த்து நான் முடிக்கலாம். ஆசீர்வாதத்தை சத்தியத்தின் மூலமாக அறிந்து கொள்கிறோம். தலைப்பை நாம் பார்க்க போகிறோம். ஆசீர்வாதத்தை சத்தியத்தின் மூலமாய் அறிந்து கொள்கிறோம், விசுவாசத்தின் மூலியமாய் அதை பெற்றுக்கொள்கிறோம். சத்தியத்தின் மூலியமாய் நாம் அதை அறிந்து கொள்கிறோம், விசுவாசத்தின் மூலியமாய் நாம் பெற்றுக்கொள்கிறோம். யாத்திராகமம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். 6வது 7வது வசனம். யோசேப்பும் அவனுடைய சகோதரர் யாவரும் அந்த தலைமுறையார் எல்லாரும் மரணம் அடைந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் மிகவும் பழுகி ஏராளமாய் பெருகி பலத்திருந்தார்கள். தேசம் அவர்களால் நிறைந்தது. இங்க பாத்தீங்கன்னா ஆசீர்வாதம் கர்த்தர் என்ன பண்றாருன்னா ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறார். இந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதம் யார் மேல வருகிறது? ஈசாக்கின் மேல வருகிறது. இந்த ஆசீர்வாதம் ஈசாக்கு அப்புறம் யார் மேல வருதுன்னா யாக்கோபின் மேல வருகிறது. இந்த ஆசீர்வாதம் யாக்கோபு மேல இருந்து யார் மேல வருதுன்னா யோசேப்பின் மேல வருகிறது. இப்போ யோசேப்பு என்ன ஆயிட்டார்னா மரணம் அடைந்து விட்டார். இந்த ஆசீர்வாதம் அதுக்கப்புறம் தேடும் போது யார் இருக்கிறா? இஸ்ரவேல் புத்திரர் இருக்கிறார்கள். இந்த ஆசீர்வாதம் இப்போ யார் மேலே வருதுன்னா இஸ்ரவேல் புத்திரர் மேல் வருகிறது. புத்திரர் மேல் வரும் பொழுது இவர்கள் எங்கே இருக்கிறாங்கன்னா எகிப்து தேசத்தில் இருக்கிறாங்க. எகிப்து தேசத்தில் இருக்கும்போது இஸ்ரவேலுக்கு எப்படி இருக்கிறாங்கன்னா பழுகி பெருகி அவங்களுடைய ஜனத்தொகை எல்லாம் என்ன எப்படி இருக்குன்னா பழுகி பெருகிறதான். எல்லா எக்கனாமியும் எல்லா பணமும் யார் கையில் தான் இருக்கா? என்ன நடக்குதுன்னா 8வது வசனம் பாருங்க. 8, 9, 10 வாசிச்சிருங்க. யோசேப்பை அறியாத புதிய ராஜன் ஒருவன் எகிப்தில் தோன்றினான். அவன் தன் ஜனங்களை நோக்கி, இதோ இஸ்ரவேல் புத்திரராகிய ஜனங்கள் நம்மிலும் ஏராளமானவர்களும் பலத்தவர்களுமாய் இருக்கிறார்கள். அவர்கள் பெருகாத படிக்கும் ஒரு யுத்தம் உண்டானால் அவர்களும் நம்முடைய பகைஞரோடு கூடி நமக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணி தேசத்தை விட்டு புறப்பட்டு போகாத படிக்கும் நாம் அவர்களை குறித்து ஒரு உபாயம் பண்ண வேண்டும். பாருங்க, இங்க இஸ்ரவேல் பார்த்தீங்கன்னா எகிப்து தேசத்தில் இருக்கிறாங்க. ஆனால் எகிப்து தேசத்தில் இருக்கிற ஜனங்களை விட இஸ்ரவேல் ஜனங்க எப்படி இருக்கிறாங்க? ரொம்ப பலத்தவர்களாக இருக்கிறாங்க. அவங்கள காட்டிலும் நிறைய பேர் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, பணம்லாம் யார் கையில் இருக்குது? இஸ்ரவேலர் கையில் இருக்குது. வெள்ளியும் பொண்ணும் யார் கையில் இருக்குன்னா இஸ்ரவேலர் கிட்ட இருக்குது. இப்போ இஸ்ரவேலர் கிட்ட இருக்கிறதுனால இப்போது புதிய ராஜா புதிய பார்வன் என்ன பண்ணுறாருன்னா எழும்பி அவர்களுக்கு என்ன பண்ணுறாருன்னா ஒரு உபாயம் பண்ணுகிறார். ஒரு உபாயம் பண்ண வேண்டும் என்றார். என்ன பண்ணுறாருன்னா உபாயம் என்று சொல்லும் பொழுது அது அர்த்தம் என்னன்னா ஸ்ட்ராட்டஜி.
அவங்களை எப்படின்னா என்ன ஆக்கிடணும், ஒன்றுமெல்லாம் ஆக்கிடணும். இவங்க நம்மளை விட எப்படி இருக்கிறாங்கன்னா பலத்தவர்களாக இருக்கிறாங்க. நம்மளை விட வெள்ளி பொண்ணெலாம் யார்கிட்ட தான் இருக்குன்னா இஸ்ரவேல் ஜனங்கிட்ட இருக்குது. நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறார். என்ன ஸ்ட்ராட்டஜி பார்க்கும்போது ஒரு காமெண்டேட்டர் இப்படி சொல்லுகிறார். இப்போது இந்த பார்வோன் அவர் என்ன பண்ணுறாருனா அந்த புதுசாக என்ன பண்ணுறாருனா உட்டன் காயின் அதை என்ன பண்ணுறாருனா இன்ட்ரடியூஸ் பண்ணுகிறார். அந்த ஜனங்களுக்கு மரக்கட்டையினால் செய்யப்பட்ட நாணயத்தை என்ன பண்ணுறாருனா இன்ட்ரடியூஸ் பண்ணுகிறார். இப்போது இஸ்ரவேல் ஜனங்க எதனா அவங்களுக்கு சாப்பாடு வேணும், எதனா அவங்களுக்கு கறி வேணும், எதனா ஒரு அவங்களுக்கு எதனா காய்கறி வேணும்னா யார்கிட்ட தான் போய் வாங்கணும், எகிப்தியர்கிட்ட தான் வாங்கணும். ஸோ இங்கே என்ன பண்ணுறாருனா புதுசாக அந்த ராஜா ஒரு உபாயம் கொண்டு வர, ஒரு ஸ்ட்ராட்டஜி கொண்டு வராரு. நீங்கள் எதனா வாங்கணுன்னா இந்த உட்டன் காயினை வச்சு தான் நீங்கள் வாங்கிக்கணும்னு சொல்லிட்டு அவர் ஸ்ட்ராட்டஜி கொண்டு வரார். கொண்டு வரும் பொழுது உட்டன் காயின்லாம் யார்கிட்ட இருக்குது, எகிப்தியர்கிட்ட இருக்குது. இப்போது இஸ்ரவேலர்கிட்ட என்ன இருக்குன்னா வெள்ளியும் பொண்ணும் இருக்குது. இந்த உட்டன் காயின் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா உட்டன் காயினை வெள்ளி பொண்ணத்தை கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா உட்டன் காயினை வாங்கிக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பார்வோன் ராஜா என்ன பண்ணுறாருனா அந்த உபாயத்தை கொண்டு வருகிறார். கொண்டு வரும்போது நம்மளுக்கு கறி சாப்பிடாமல் இருக்க முடியாதுல்ல, சோறு இல்லாமல் நம்மளால் இருக்க முடியாது. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க சரி நம்மளுக்கு சாப்பாடு தான் முக்கியம்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா சரி அந்த வெள்ளி பொண்ணை கொடுத்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா உடன் காயினை இவங்க வாங்கிக்கிறாங்க. பாருங்கள், பிசாசு என்ன பண்ணுறான்னா நம்ம நல்லா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய ஸ்ட்ராட்டஜி பண்ணுறான், நிறைய உபாயம் பண்ணுகிறான். இப்போ வெள்ளி பொண்ணுலாம் யார்கிட்ட வந்துச்சு, எகிப்தியர் கையில் வந்துச்சு. இப்போது உட்டன் காயின்ஸு மரக்கட்டெல்லாம் யார்கிட்ட வந்துச்சுன்னா இஸ்ரவேலர்கிட்ட வந்துச்சு. இப்போ இஸ்ரவேலர் எப்படி ஆயிட்டாங்கன்னா ஒன்றுமே இல்லாமல் ஆயிட்டாங்க, வெறும் உட்டை வச்சுன்னு இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்ன செய்யுதுன்னு பாருங்கள், 12வது வசனம் பாருங்கள். ஆனாலும் அவர்களை எவ்வளவாய் ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பலுகி பாருங்க. ஆனாலும் அவர்களை எவ்வளவாய் ஒடுக்கினார்களோ, எவ்வளோ அவங்கள ஒடுக்குறார்களோ, நிறைய ஒடுக்கிட்டாங்க. வேலை செய்யணும், அதை செய்யணும், இதை சொல்லிட்டு என்ன பண்ணா ஒடுக்குறாங்க. என்னென்னா ஸ்ட்ராட்டஜிலாம் கொண்டு வராங்க, என்னென்னா உபாயம்லாம் கொண்டு வராங்க. அவர்களை எவ்வளவாய் ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பலுகி பெருகினார்கள். உங்களுக்கு விரோதமாய் ஸ்ட்ராட்டஜி பண்ணலாம், உலகம் ஸ்ட்ராட்டஜி பண்ணிகிட்டே தான் இருக்கும், உலகம் உபாயம் பண்ணிகிட்டே தான் இருக்கும். ஆனால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்ன பண்ணா உங்களை பலுகி பெருக செய்யும். இதுதான் இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்தது. அவங்க எவ்வளோ கீழே போன நினச்சாங்க, ஆனால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவங்களை மேலே கொண்டு வந்தது. பாருங்க, நான் ஒரு உதாரணம் சொல்லுவேன். இந்த ஃப்ளைட்டு பறக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா புவி ஈர்ப்பு சக்தி என்ன பண்ணுதுன்னா கீழே இழுக்குது. ஆனால் ஃப்ளைட்டு பறக்கணும்னா அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா தூக்கு விசை என்கிற சக்தியை வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா பறக்க வைக்கிறார்கள். அது மூலியமாக தான் என்ன பண்ணுதுன்னா அப்படியே தூக்கின்னு போகுது. பாருங்கள், இன்றைக்கு இந்த உலகத்தில் சாபம் இருக்கலாம், சாபம் உங்களை கீழே பிடிச்சி இழுக்கலாம். உங்களுக்கு நிறைய ஸ்ட்ராட்டஜி வச்சு பிசாசு என்ன பண்ணலாம், உங்களை கீழே தள்ளலாம் நினைக்கலாம். ஆனால் உங்கள் மேலே என்ன இருக்குன்னா ஆசீர்வாதம் என்கிற தூக்கு விசை சக்தி இருக்கிறது. இது எவ்வளோதான் கீழே தள்ளாலும் இந்த தூக்கு விசை, இந்த சக்தி, இந்த ஆசீர்வாதம் என்ன பண்ணா உங்களை தூக்கின்னு போயிடும் மேலே. ஆமென். நல்லா ஆக போகிறீங்க, ஏன்னா நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. இப்போது என்ன நடக்குதுன்னா 5ஆம் அதிகாரத்தில் இவங்க இந்த ஆசீர்வாதத்தை மறந்துடுறாங்க. கர்த்தர் தான் இவர்கள் ஆசீர்வதிக்கிறார் என்பதை அவர்கள் மறந்து அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா மறந்து போயிடுறாங்க. அதனால என்ன நடக்குதுன்னா இவங்க இப்போ சாபத்துக்குள்ளாக வந்துட்டாங்க. இந்த சாபம் இவங்க மேலே வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. பாருங்கள், 5ஆம் அதிகாரம் 6-8. அன்றியும் அந்நாளிலே பார்வோன் ஜனங்களின் ஆளோட்டிகளையும் அவர்கள் தலைவரையும் நோக்கி, செங்கல் வேலைக்கு நீங்கள் முன்போல இனி ஜனங்களுக்கு வைக்கோல் கொடுக்க வேண்டாம், அவர்கள் தாங்களே போய் தங்களுக்கு வைக்கோல் சேர்க்கட்டும், அவர்கள் முன் செய்து கொடுத்த கணக்கின்படியே செங்கல் செய்யும்படி சொல்லுங்கள், அதிலே நீங்கள் ஒன்றும் குறைக்க வேண்டாம், அவர்கள் சோம்பலா இருக்கிறார்கள், அதனால் நாங்கள் போய் எங்கள் தேவனுக்கு பலியிடுவோம் என்று கூக்குரல் இடுகிறார்கள். பாருங்க, இப்போ அவர்கள் கர்த்தரை மறந்ததுனால கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் இதில் இவங்களை ஏராளமாய் பெருகச் செய்து என்பதை மறந்ததுனால இப்போ அவங்க வாழ்க்கையில் என்ன வேலை செய்யுதுன்னா சாபம் வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. என்ன நடக்குதுன்னா இவங்களை சாபம் என்ன பண்ணுதுன்னா அவர்களை ஒன்றுமில்லாமல் ஆக்குது சொன்னேன், அவங்கள அடிமைத்தனத்துக்குள்ளாக நடத்துகிறதுன்னு சொன்னேன். பாருங்கள், இங்கே என்ன நடக்குதுன்னா இவர்கள் செங்கல் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க, செங்கல் வேலைலாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்போது இவர்கள் தேவனை மறந்ததுனால இப்போது இவங்க மேலே ஆசீர்வாதம் இருக்கிறதுனால தான் இவங்க பழுகி பெருகினாலும் அதை மறந்ததுனால
இப்போ என்ன வருதுன்னா சாபம் அவர்கள் மேலே வேலை செய்கிறது. இப்போ செங்கல் எடுக்க சொன்னவன் என்ன சொல்கிறான்னா வைக்காலையும் சேர்த்து எடுத்துட்டு வா சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா அவர்களை ஒடுக்குறான். பாருங்க, எப்பெல்லாம் தேவனை மறக்கிறீர்களோ, எப்பெல்லாம் தேவனுடைய ஆசீர்வாதத்தை மறக்கிறீர்களோ, எப்பெல்லாம் தேவனை மறந்து விடுகிறீர்களோ, எப்பெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்தை தேடாமல் இருக்கிறீர்களோ, அப்போல்லாம் என்ன வருதுன்னா பிரச்சனை ஆரம்பிக்கிறது. நீங்களாம் பாக்கியவான்கள், கர்த்தர் தான் உங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறான்னு சொல்லிட்டு தான் தேவனுடைய ராஜ்யத்தை தேடி வந்திருக்கிறீங்களான்னு சொல்லுகிறேன். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நம்புறதுனால நான் சொல்லுகிறேன் உங்களுக்கு எல்லாம் கூட கொடுக்கப்படும். எதெல்லாம் நீங்கள் ஆசைப்பட்டிருக்கீங்களோ அதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் வாய்க்க ஆரம்பிக்கும். ஆனால் இவங்க மறந்துட்டாங்க. மறந்ததெல்லாம் என்ன வருதுன்னா இவங்க வாழ்க்கையில் பிரச்சனை வருது. ஆனாலும் கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா அவர் நம்மை மறக்கிறதே கிடையாது. இந்த இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் ஒருபோதும் மறக்கலை. பாருங்கள், யாத்திராகமம் 11ஆம் அதிகாரத்தில் இப்போ ஒருத்தன் எழுந்து என்ன பண்ணுறான்னா சத்தியத்தை சொல்கிறான். நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்கிற ஒரு சத்தியத்தை அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிறார். யார் அது? 1ஆவது வசனத்திலிருந்து 2வது வசனம் வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, இன்னும் ஒரு வாதையை பார்வோன் மேலும் எகிப்தின் மேலும் வர பண்ணுவேன். அதற்கு பின் அவன் உங்களை இவ்விடத்திலிருந்து போக விடுவான். சமூலமாய் உங்களை போக விடுவதும் அல்லாமல் உங்களை இவ்விடத்திலிருந்து துரத்தியும் விடுவான். இப்பொழுது ஒவ்வொருவனும் அவனவன் அயலான் இடத்திலும் ஒவ்வொருத்தி அவளவள் அயலாள் இடத்திலும் வெள்ளி உடைமைகளையும் பொன் உடைமைகளையும் கேட்கும்படி ஜனங்களுக்கு சொல் என்றார். இங்க என்ன நடக்குதுன்னா இப்போ இவங்க சாபத்தில் இருக்கிறாங்க. சாபத்தில் இருக்கும் பொழுது ஒரு ஊழியக்காரன் எழும்பி சொல்லுகிறான், நீங்க யாரு? ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். வெள்ளியும் பொண்ணு யார்கிட்ட இருக்கணும்? உங்ககிட்ட இருக்கணும். ஆனா நீங்க என்ன பண்ணிட்டீங்கன்னா வெள்ளியும் பொண்ணு யார்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா எகிப்தியர் புத்திரர் கையில் வெள்ளியும் பொண்ணு இருக்கு. ஆனால் நீங்கள் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், உங்கள் மேலே தான் அந்த வெள்ளியும் பொண்ணு வரணும், உங்ககிட்ட தான் வரணும்னு சொல்லிட்டு நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்கிற பிரசங்கத்தை இந்த ஊழியக்காரன் என்ன பண்ணுறாருன்னா பண்ணி கொண்டு இருக்கிறார். அந்த ஊழியக்காரன் யாரு? மோசஸ். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்ப்பா, வெள்ளியும் பொண்ணு உன் கையில் இருக்க வேண்டியது, ஆனால் அவன் கையில் இருக்கு. நீ என்ன பண்ணுறனா வெள்ளியும் பொண்ணு போய் கேட்கப்போ. பாருங்க, இப்போ சத்தியத்தை அறிந்து கொள்கிறாங்க, ஆசீர்வாதத்தை அறிந்து கொள்றாங்க, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்பதை அறிந்து கொள்றாங்க. இப்போ அவர்கள் விசுவாசிக்கிறார். ஆமால என்கிட்ட தான் வெள்ளியும் பொண்ணு இருக்கணும், ஏன்னா ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா வெள்ளியும் பொண்ணு அவன்கிட்ட போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவர்கள் விசுவாசிக்கிறார்கள். விசுவாசி என்ன பண்ணுறாங்கன்னா மோசே சொன்னபடியே என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க கிட்ட போயிட்டு அந்த வெள்ளியும் பொண்ணும் அவர்கள் கேட்கிறார். 12ஆம் அதிகாரம் 35வது வசனத்திலிருந்து 36வது வசனம் வரைக்கும் வாசிங்க. மோசே சொல்லியிருந்தபடி இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தியரிடத்தில் வெள்ளி உடைமைகளையும் பொன் உடைமைகளையும் பாருங்க, மோசே சொல்லி இருந்தபடி மோசே பிரசங்கித்தான். ஆசீர்வாதத்தை குறித்த அந்த ஆசீர்வாதம் என்கிற சத்தியத்தை குறித்து என்ன பண்றாருன்னா மோசே பிரசங்கித்தான். சொல்லி இருந்தபடியே இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தியரிடத்தில் பாருங்க விசுவாசம் வந்துச்சு. விசுவாசம் வந்தோடனே வெள்ளி பொண்ணுலாம் என்னுடையதுன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா அந்த எகிப்தியர்கிட்ட போய் என்ன பண்றாங்கன்னா கேட்டார்கள். விசுவாசத்தில் போய் கேட்டார். விசுவாசம் வந்துச்சுன்னா தைரியம் வந்துடும். இங்கே நிறைய பேர் தைரியம் எல்லாம் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. நான் சொல்லுகிறேன், சத்தியத்தை அறிவிக்கும் பொழுது சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். விசுவாசம் கேள்வினால் வரும், கேள்வி தேவனுடைய. நீங்கள் கேட்க கேட்க என்ன ஆகிடுன்னா உங்களுக்குள்ள விசுவாசம் வந்துடும். நீங்கள் சொல்லலாம், நான் சொல்லலாம், நீங்கள் கடன் பிரச்சனை இருக்கேன், இல்லை பிரதர் கடன் பிரச்சனை கர்த்தர் மாற்றுவார் அப்படின்னு சொல்லுவீங்க, வீடு கர்த்தர் கட்டுவார் அப்படின்னு சொல்லுவீங்க. பாருங்க, இந்த விசுவாசம் தைரியத்தை கொண்டு வருது. பாருங்க, தைரியமா என்ன பண்றாங்கன்னா அந்த இந்த எகிப்தியர்கிட்ட போயிட்டு இவங்க கேட்குறாங்க. வாசிங்க. கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவை கிடைக்கும்படி செய்ததினால் இப்போ ஆசீர்வாதம் என்ன பண்ணுதுன்னா இப்போ வேலை செய்ய ஆரம்பிக்கு. கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில தயவு கிடைக்கும்படி செய்ததால் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார்கள். இவ்விதமாய் அவர்கள் எகிப்தியரை கொள்ளையிட்டார்கள். பாருங்க, விசுவாசம் வந்தோடனே கர்த்தர் வேலை செய்ய ஆரம்பிக்கிறார். வேலை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது இவங்க கிட்ட இருந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்க? கொள்ளையடிச்சிட்டாங்க. என்ன கொள்ளையடிச்சாங்க? வெள்ளியும் பொண்ணையும் கொள்ளையடிச்சாங்க. இப்போ விசுவாசம் வந்தோடனே அவங்க கிட்ட இருந்து இவங்க கொள்ளையடிச்சிட்டாங்க. நான் சொல்லுகிறேன், ஆசீர்வாதம் உங்கள் மேல் இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டிருக்கிறீர்கள். அறிந்து கொண்டதுனால நீங்கள் விசுவாசித்து கொண்டிருக்கிறீர்கள். நான் சொல்லுகிறேன், எதெல்லாம் விட்டீங்களோ அதெல்லாம் பிடிக்க போறீங்கள். எதெல்லாம் விட்டீங்களோ, எதெல்லாம் இழந்து போனீங்களோ அதெல்லாம் திருப்பி வரப்போகுது. வசனம் சொல்லுங்க, நீங்கள் சகலத்தையும் திருப்பி கொள்வீர்கள். ஹல்லேலூயா.
எதெல்லாம் விட்டீங்க? லேண்டை விட்டீங்களா? நகை விட்டீங்களா? நல்ல வீட்டை விட்டீங்களா? நான் சொல்லுகிறேன், எல்லாவற்றையும் நீங்கள் திருப்பிக் கொள்வீர்கள். ஆமாம். இன்விடேஷன் வைக்கும் போது அம்மா சொல்லிட்டே வந்தாங்க, எஸ்ஆர்பி டூல்ஸில், இதெல்லாம் அப்பா வாங்கி போட்ட லேண்ட்ரா அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எல்லாத்தையும் விட்டுட்டாரு, எல்லாத்தையும் இழந்துட்டாரு. அவங்க அக்கா கூட இருக்கிறாங்க. அப்படிதானே அத்தை? வாங்கி வாங்கி போட்டார். ஆனால் எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டார்னா இழந்திருக்கிறார். ஆனால் நான் இழக்க மாட்டேன். ஆமென். ஏன்னா நான் ஆசீர்வாதத்தை அறிந்து கொண்டிருக்கிறேன். ஆசீர்வாதத்தை அறிந்து கொண்டதுனால நான் விசுவாசிக்கிறேன். விசுவாசிக்கிறதுனால நான் இழந்ததை எல்லாம் நான் பெற்றுக்கொள்வேன். நான் சகலத்தையும் திருப்பிக் கொள்வேன். அல்லேலூயா. எதெல்லாம் விட்டீங்களோ அதெல்லாம் பிடிக்க போறீங்க. அதான் ஆசீர்வாதம். வீட்டை விட்டுருக்கலாம், இடத்த விற்றுருக்கலாம், இடத்த விட்டுருக்கலாம், நல்ல நகையில விட்டுருக்கலாம். நான் சொல்லுகிறேன், இந்த வருஷத்துல நீங்கள் சகலத்தையும் திருப்பிக் கொள்வீர்கள். அல்லேலூயா. இப்போ என்ன நடக்குதுன்னா, இவங்க வெள்ளியும் பொண்ணும் எடுத்துக்கினாங்க. இப்போ இஸ்ரவேல் ஜனங்க வெள்ளியும் பொண்ணும் எடுத்துகிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, இது இனிமேட்டு இந்த எகிப்தியில் இருந்தால் நம்மளுக்கு பிரச்சனை தான் சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா எஸ்கேப் ஆயிடுறாங்க. எஸ்கேப் ஆயிடணும். சாபத்திலே இருக்கிற டக்குன்னு எஸ்கேப் ஆகிடணும். நல்ல ஆசீர்வாதம், கர்த்தரை நம்பி எஸ்கேப் ஆகிட்டு வந்துடணும். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எஸ்கேப் ஆகி வராங்க. எஸ்கேப் ஆகி வரும்பொழுது முன்னாடி பார்த்தா என்ன இருக்குது? செங்கடல் இருக்குது. பின்னாடி பார்த்தா என்ன இருக்குன்னா பார்வோனின் சேனை. பாருங்க, இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த ஊழியக்காரனை பார்த்து, பாஸ்டரை பார்த்து என்ன பண்ணுறாங்கன்னா முறுமுறுக்கிறாங்க. எங்களை இங்கே சாகடிக்கிறதுக்காக கொண்டு வந்தீங்க, அங்கே பிரேத குழிகள் இல்லைன்னு சொல்லிட்டு எங்களை சாகடித்துக்காக கொண்டு வந்தீங்க சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா முறுமுறுக்கிறார்கள். ஆனால் இந்த இஸ்ரவேல் ஜனங்க தெரில, இவர் சாகடித்துக்காக கொண்டு வரல, இவரை எதுக்கு கர்த்தர் கொண்டு வந்தார்னா ஆசீர்வாதத்தை பற்றி அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லை, ஆசீர்வாதத்தை விசுவாசித்து அவர்கள் விடுதலைக்குள்ளாக நடக்கப்பட வேண்டும் என்று தான் தேவன் கொண்டு வந்தார் என்பதை அவர்களுக்கு தெரியாமல் போச்சு. முறுமுறுக்கிறாங்க, எங்களை சாகடிக்க கொண்டு வந்தீங்க பாருங்க. அப்புறம் என்ன நடக்குதுன்னா, இவன் என்னதான் முறுமுறுத்தாலும் கர்த்தர் மாறாதவர், அவர் ஆசீர்வதிக்கிறவர். பாருங்க, இப்போ என்ன நடக்குதுன்னா, முன்னாடி செங்கடல், பின்னாடி பார்த்தீங்கன்னா பார்வோன். இப்போ கர்த்தர் சொல்றாரு, இவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்ப்பா. ஆனால் என்ன பண்ணா, உன்னுடைய கோலை நீட்ட உடனே என்ன ஆகுதுன்னா செங்கடல் ரெண்டாய் பிளக்கிறது. செங்கடல் ரெண்டாய் பிளந்த உடனே இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் வராங்க, வந்து வெளியே வந்துட்டாங்க. இப்போ பார்வோன் எல்லாம் என்ன ஆகுறாங்கன்னா வராங்க. வரும்பொழுது திருப்பி என்ன பண்ணுறாருன்னா கோலை நீட்டுறார். கோலை நீட்டும் போது அந்த பார்வோனன் எல்லாமே அந்த செங்கடலுக்குள்ளே அவர்கள் மூழ்கடிக்கப்பட்டார்கள். ஆமென். நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் அறிந்து கொள்ளும் பொழுது, அந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளும் பொழுது, அதை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது நீங்கள் விடுதலை ஆவீர்கள். இந்த சாபம் எல்லாம் என்ன ஆகிடும்னா, எப்போ நீங்கள் விசுவாசிக்கிறீங்களோ அன்னைக்கு அந்த சாபம் எல்லாம் மூழ்கடிக்கப்படும். சாபம் துரத்தினே வந்துச்சு இவங்கள, ஆனால் இவங்க விசுவாசித்தோடனே சாபம் எல்லாம் ஒன்றும் இல்லாமல் போய்விட்டது. இவர்கள் சகலத்தையும் திருப்பி கொண்டார்கள். அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், நீங்கள் சகலத்தையும் திருப்பிக் கொள்வீர்கள். ஏனால் வசனம் சொல்லுகிறது, மரத்திலே தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமானார். நம்முடைய சாபத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொண்டதன் மூலியம் ஆபிரகாமின் ஆசீர்வாதம் இன்றைக்கு புறஜாதிகளாகிய நம்மேல் வந்திருக்கிறது. அதாவது கிறிஸ்தவர்கள் மேல் இந்த ஆசீர்வாதம் வந்திருக்கிறது. இந்த ஆசீர்வாதத்தை என்ன பண்ணால் நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசிக்கும் பொழுது நீங்கள் இழந்ததை எல்லாவற்றையும் நீங்கள் பெற்று அனுபவிப்பீர்கள். சகலத்தையும் திருப்பிக் கொள்வீர்கள். எல்லாரும் எழுந்து நிற்கலாம். நாம் ஜெபித்து நாம் முடிப்போம்.